முருங்கீரை ரசம் வைக்க போகிறேன். அதுக்கு தான் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக தனியாத்தூள், 2 காஞ்ச மிளகா, முருங்கீரை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் வந்து முழு தனியா தான் போட்டுட்டு இருப்பேன். முழு தனியா வந்து காலி ஆயிடுச்சு, அதனால் தனியா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பருப்பும் தக்காளியும் கொஞ்சமாக வேக வச்சுட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், மிளகு, சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து வதக்கினதை வந்து நம்ம அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சோண்டு வந்து புளி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வதக்கினதை நல்லா அரைச்சிக்கணும். இலைலாம் இருக்கக்கூடாது. தேவையான தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக லைட்டாக வந்து கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொத்தமல்லி போடாமையும் நம்ம வைக்கலாம். நம்ம இது தாளிக்க வேண்டாம். உப்பு வந்து திட்டமாக போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம சூப் மாதிரியும் குடிக்கலாம். சாப்பாட்டுக்கு நம்ம இதை ஊற்றிக்கும் போது லைட்டாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது அப்படியே கொதிக்க வர்றதுக்கு கொஞ்சமாக ரசம் எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரியே இதை நம்ம இறக்கிடலாம். ரசம் வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து இதே மாதிரி இந்த சைஸில் வந்து அரை லெமன் பழம் வந்து பிழிஞ்சு விட போகிறேன் ரசத்தில். லெமன் வந்து ரொம்ப நல்லது. நம்ம முருங்கீரை வந்து அரைச்சி ஊற்றியதுனால எதுவும் வந்து இந்த லெமன் பிழிஞ்சால் கொஞ்சம் அஜீரண கோளாறுலாம் வராது, நல்லா ஜீரணமாகும். லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து ரசத்தை கலக்கி விட்டுக்கலாம். ரசம் ரெடி. இது மாதிரி டம்ளரில் ஊற்றி சூப் மாதிரி குடிக்கலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சு.